திடீர்னு யூடியூப்ல கண்டென்ட் போட்டு நம்மளும் ஒரு செலிபிரிட்டி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனுக்கு தோணுது. இப்போ அவன் அதுக்காக வேண்டி என்ன செய்யறான், யூடியூப்ல என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுடைய ரிசல்ட் என்னவா இருக்குன்னா, கை கழுவுறது எப்படி அப்படின்னு போட்டோன்னா 100 யூடியூப் சேனல்ஸ் அதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பையன் சர்ச் பண்ணி பார்த்து பார்த்து புதுசாக நம்ம போடுறதுக்கு ஒரு கண்டென்ட்டுமே இல்லை, நம்ம எந்த கண்டென்ட் தான் போடுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸான ஒரு நிலைமைக்கு தான் வந்துட்டான். அப்போ தான் இவனுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அதாவது எல்லாருமே பண்ணதை தான் நாமளும் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக அவன் என்ன செய்யறான், நிறைய ஜெயிச்ச தலைவர்களுடைய இன்டர்வியூஸு அப்புறம் ஸ்பீச் எல்லாம் நிறைய கேட்குறான். அதில் எல்லா தலைவர்களுமே முக்கியமாக சொன்ன ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் வந்து வேகமாக போகிறீங்களா இல்லை ஸ்லோவாக போகிறீங்களா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, நீங்கள் கண்டினியூஸாக போகிறீங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ இவனுக்கு நம்ம ஏதோ ஒரு வீடியோஸ் போட போகிறோம், ஆனால் அதை கண்டினியூஸாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து இவன் வந்துடுறான். இதுதாங்க யூடியூப் சேனலில் புது கண்டென்ட் அப்படின்ற ஒன்றை நம்மளால் இன்றைக்கி போடவே முடியாது. ஏன்னா எல்லாமே இருக்குது. அதனால் வேண்டி நீங்கள் எந்த வீடியோ வேணால் போடுங்க, எந்த கண்டென்ட் வேணால் போடுங்க, அதை கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருங்க. நீங்களும் யூடியூப் மூலமாக வருமானம் நீங்கள் ஈட்டிக்கலாம்.